ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மாசி மாதம் 27ஆம் நாள் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை. இன்று பிரதோஷ தினங்க. சரிங்களா? இன்று மாலை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. செவ்வாய்க்கிழமை வர்றதுனால வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், அதாவது பெண்கள் திருமணம் அமையணும்ட்டு பெண்களுக்கு திருமணம் அமையணும்ட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய விருப்பங்கள், வேண்டுதல்கள் என்ன, நம்ம விருப்பங்கள் தான் வேண்டுதல்களாக வருது. அப்போ இன்றைய பிரதோஷ வழிபாடு பார்த்தீங்கன்னா மங்களவார பிரதோஷம் சொல்லுவாங்க. இது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, ருண விமோச்சன பிரதோஷம் வேற இது. ஓகேங்களா? கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. 4 to 6 அதுதான் சிவபெருமானை வழிபடக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நேரம். சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கும் நந்தி பகவானுடைய அபிஷேகத்துக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. மிக மிக சிறப்பு. இன்று காலை 10:30 மணி வரை துவாதசி திதி, பிறகு திரையோதசி திதி ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் ஆயுத நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. சூளம் வடக்கு. பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேசம், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. வாகனம் ஓட்டுவதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பயணங்கள் போறப்போ இல்லை அப்படின்னா ஆபீஸ் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுங்க. ரொம்ப ஸ்பீடா போகாதீங்க. என்று இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. ரிஷபம், சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகளும் குழந்தைகள் மீது பாசங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. குழந்தைங்க மீது ரொம்ப கேர் எடுத்துக்கீங்க. ரொம்ப பாசமா இருப்பீங்க குழந்தைங்க மேல. எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா தான் இருப்பீங்க. இருந்தாலுமே இன்னைக்கு கொஞ்சம் அது அதிகமா இருக்கும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள், திருமண தொடர்பான முயற்சிகள், ஒரு வீட்டுக்கு வாஸ்து பூஜை போடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் இது எல்லாமே எடுப்பீங்க. மிதுனம், வேலைகளில் முழு கவனம் எடுத்துக்கோங்க. இன்று வியாபாரத்தில் லாபம் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வேலைகள் முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க. வேலைகள்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடகம், நண்பர்கள் மூலமாக உதவிகளும் வேலைகளில் திறமை வெளிப்படும் நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள், எந்த உதவி இருந்தாலும் சரிதாங்க, நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வேலைகளில் திறமைகள் வெளிப்படும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் இன்று கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. சிம்மம், உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவும் செலவுகள் கூடக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. ஓகேங்களா? தொழில் முன்னேற்றங்கள் தான். புதுசா ஆர்டர்ல சேரும். அந்த பிசினஸ்ல வேற மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்க. அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். செலவுகளும் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. செலவுகள் செய்வதில் கவனமாக இருக்கவும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கன்னி, வியாபாரம் தொழில் லாபம் கூடக்கூடிய நாளாகவும் வாகன யோகம் தரக்கூடிய நாளாகவும் தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வாகன யோகம் இன்று உண்டுங்க. வாகனம் வாங்குறதுக்கான முயற்சிகளால் எடுப்பீங்க. என்று வியாபாரம் பண்றவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கூடக்கூடிய நாளாக அமைகின்றது. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. என்று துலாம், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள்ல நீங்க எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் சரிதாங்க, அதுல பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. விருச்சிகம், எதிர்பாராத வெற்றிகளும் சுபகாரியம் சார்ந்த செயல்பாடுகளும் கொண்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. எதிர்பாராத வெற்றிகள். ஓகேங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் சார்ந்த செயல்பாடுகள், சுபகாரியங்கள்ல அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயம், ஒரு மேரேஜ் ஓகே ஆயிட்டு அப்போ மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாம். இப்படி பலவிதமான சுபகாரிய செயல்பாடுகள் இன்று உண்டு. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. தனுசு, எதிர்பாராத தனவரவு, அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தனவரவு, அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளும் உண்டு. ஓகேங்களா? இருந்தாலும் ரொம்ப அழகா சமாளிச்சிருவீங்க தனுசு ராசிக்காரங்க. இன்று பூராட நட்சத்திரத்தில் சந்திராசம் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகரம், மனமகிழக்கூடிய நாளாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. ஓகேங்களா? மனமகிழும் நாள். ஓகேங்களா? என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் எல்லாமே நடக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கும்பம், கடன் சார்ந்த பிரச்சனைகள், உடல் நலம், உணவில் கவனம் தேவை இந்த நாளாக உங்களுக்கு அமைகின்றது. ஓகேங்களா? கடன் சார்ந்த சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு நீ எப்போ வேணாலும் கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நாளைக்கே எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க, இல்லை இன்னைக்கே எனக்கு வேணும்பாங்க. உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. உணவில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மீனம், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும்
வேலைகளில் பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மிக மிக சிறப்பு. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் எல்லாம் உண்டு. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சடை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.